தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். திண்டுக்கல்லில் இருந்து மதுரை நோக்கி சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சங்கர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சங்கர், இது குறித்த விவரம் என்ன? காயத்ரி, தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் தேனி மாவட்ட திமுக இளைஞரணி மாவட்ட ஒன்றிய நகர பேருந்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அவர் இளைஞரணி நிர்வாகி கூட்டத்தை முடித்துக் கொண்டு திண்டுக்கல் மதுரை 4 வழிச்சாலையில் மதுரையில் நடைபெறும் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக மதுரை நோக்கி சென்றார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாகனம் கொடைரோடு டோல்கேட் வந்தபொழுது வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் அதிகாரிகள் சகாயதேவன், மகேஸ்வரன் போன்ற குழுவினர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாகனத்தை நிறுத்தி திடீர் சோதனை செய்தனர். அப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் காரின் பின்பகுதியில் கார் டோரை திறந்து காரில் உள்ள அவரது உடைமைகளை சோதனை செய்தனர். சோதனையில் எந்த விதமான விதிமுறைகளும் மீறி பணங்களோ வேறு பொருட்களோ இல்லாத காரணத்தினால் அந்த காரானது விடுவிக்கப்பட்டது. இந்த சோதனையானது 5 நிமிடம் நிறுத்தியது. வாகன சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதுணையாக ஒத்துழைப்பு அளித்தார். அதன் பின் அந்த வாகனமானது அனுப்பப்பட்டது. இந்த காரில் முன்னாள் அமைச்சர்களான உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர், பழனி சட்டப்பேரவை உறுப்பினருமான ஐ சி செந்தில்குமார், ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி ஆகியோர் அந்த காரில் இருந்தனர். இவர்கள் சென்ற கார் முழு சோதனைக்கு பின்பு மதுரையில் நடக்கக்கூடிய இளைஞர் அணி ஆய்வு கூட்டத்திற்கு சென்றுள்ளது. காயத்ரி, நன்றி சங்கர், விவரங்களுக்காக.